ஆத்ம வணக்கம் அனைவருக்கும். பொதுவாக நமது ஜனன ராசிக்கு, நம்மளுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல கோச்சார கிரகம் எந்த கிரகம் வந்தாலும் பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது புது காரியங்கள் பண்ணக்கூடாது, நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் பண்ணலாம், புது முயற்சி ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுதான் சந்திராஷ்டமம். அப்படி ஒவ்வொரு கிரகமும் மற்ற கிரகங்களும் 8ஆம் இடத்துக்கு வரும்போது குரு அஷ்டமம், செவ்வாய் அஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ சூரியன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது எந்த கிரகங்கள் வந்தாலும் சந்திரன் உட்பட எல்லா கிரகங்களும் அந்த அஷ்டமத்துக்கான வேலையை பண்ணும், நெகட்டிவான விஷயங்களை தான் கொடுக்கும். ஆனால் புதனும் சுக்கிரனும் 8ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லது பண்ணிட்டு போகும். இப்போ புதன் 8ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு வருது அப்படின்னா அந்த ஒரு மாத காலகட்டமும் நீங்கள் என்ன காரியம் நினைச்சாலும் அது வெற்றியை கொடுக்கும். அந்த தசாபுத்தி நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுக்கிரன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க மேலே பிரியம் அதிகமாக ஏற்படும், நம்ம மீது மற்றவங்க பிரியத்தை ஏற்படுத்துவாங்க, புது விஷயங்கள் கைகூடுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ சுக்கிரனும் புதனும் 8ஆம் இடத்துக்கு வரும்போது விதிவிலக்காக நல்லது பண்ணிட்டு போகும்.